ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்குது ஜேவி கிரியேஷன் தான். இன்றைக்கி நம்ம இந்த ஜேவி கிரியேஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இந்த வீடை பெருசாக்க போகிறோம். அப்புறமா ஒரு மைனிங்கும் பண்ண போகிறோம். நான் ஒரு மைனிங்கில் ஒரு பெரிய கேவ் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். அந்த கேவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே மக்களே, சரி வாங்க. இப்போ வந்து இந்த கிரியேட்டிவில் நான் ஏன் இருந்தேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. என் மாடு எவனும் திறந்து விட்டான், யாருன்னே தெரில. நான் என்கிட்ட வீட்டில் நான் உடனே கிரியேட்டிவில் தான் போய் பண்ணேன். என்ன பண்ணேன், வீட்டை எடுத்துகிட்டு வந்து உள்ளே அடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஐயோ, அங்கே பாருங்களேன், கல்லை போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே எங்கே பாருங்கள், நிறைய மாடு வெளில கூட இருக்குது. நான் பாதியாக பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஃபீடு பண்ணணும். நிறையா ஃபீட் பண்ணால் தான் குட்டி போட்டு இன்னும் நல்லா வளரும். ஃபீடு அது நிறையா ஃபீட் கொடுத்தா தான் வளரும். நிறையா ஃபீடு இந்த ஃபீடு. சரி, இந்த மாதிரி ஃபீடு கொடுத்ததெல்லாம் போதும். சரி, வந்து கொளுத்தி விடு. ஐயோ, நான் பார்த்துக்கின்னு ஆடுறாங்க. போட 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 போட. தண்ணி நம்ம வீட்டில் தான் தண்ணி இருக்கு. தண்ணி பஞ்சமே இல்லை. அவ்வளோதான், ஒழுங்கான போச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டை அப்கிரேட் பண்ண போகிறோம். அதாவது வேறு லெவல் மாஸ்டர் அப்கிரேடு மக்களே. நம்ம போன பாட்டில் அயன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இப்போ நான் அயன் மேனாகவே மாற்றிட்டு பாருங்கள். அயன்லேயே இந்த மாதிரி செஸ்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அயன்லே ஃபுல்லாக அயன் மேனாக வர போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அயன் ஃபார்ம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம்லேருந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். சரி, இப்போ வந்து பிளாக்ஸ் வேணும். அந்த பிளாக்ஸை நான் உங்களுக்கு செஞ்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, நமக்கு தேவையான பொருள், நம்ம வீட்டுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ இங்கே லேட்ரு போடணும். இதை அடிச்சு விட்டுருந்தேன். இதை போட்டுட்டு நம்ம வீடே சும்மா மாஸ் ஆக போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடை கொஞ்சம் மாடர்ன், சின்ன வீடாக இருந்தாலும் மாடர்னான வீடாக வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை இன்னும் கொஞ்சம் மாடர்னாக மாற்ற போகிறேன். சரி வாங்க, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அப்சூடியன்ட்டுங்க இது. ஐயோ, இந்த அப்சூடியன்ட்டோட உடைக்க முடியாது. சரி, ஒரு பார்க்க வந்து ஒரு இது ஸ்டைலாக இருக்கட்டும், அதை வச்சுக்கலாம். அப்படியே இது மாதிரி வில்லேஜருங்க சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்கள். எனக்கு வில்லேஜருக்கு பஞ்சமே இல்லை, ஏன்னா பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது. சரி வா, இப்போ வந்து ஸ்டிக்ஸ் செய்யணும். ஸ்டிக்ஸ் செஞ்சுட்டு நம்ம லேட்ரு செய்யணும். லேட்ரு செஞ்சாலும் நம்மளால் இது பண்ண முடியும். இருங்க, ஸ்டிக்ஸு செய்யணும் ஃபஸ்ட்டு. நிறையா ஸ்டிக்ஸு நம்ம வந்து 2 ஃப்ளோர்ஸ் கட்ட போகிறோம். 2 ஃப்ளோர்ஸில் வந்து நிறைய ரூம்ஸ் வச்சு மாதிரி கட்ட போகிறோம். போதும். இப்போ இந்த லேடர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுக்கணும். மொத்த லேடரை அப்படியே வந்து வலிச்சு எடுத்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். வாங்க, இப்போ வந்து இங்கே வந்து இப்படி, இங்கே வந்து லேடரு இங்கே அப்புறம் இங்கே மேலே ஏறிக்கலாம். இப்போ லேடரோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வீட்டை கொஞ்சம் இந்த இடத்துல பிளாக்கு, இந்த இடத்துல இங்கே ஒரு பிளாக்கு, இந்த இடத்துல இங்கே ஒரு பிளாக்கு, அப்புறம் இந்த இடத்துல இங்கே ஒரு பிளாக்கு, அப்புறம் இந்த இடத்துல மக்களே, நான் இந்த ஃப்ளோர் ஃபிளப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இப்போ எப்படியோ பாதி மேலே வேலையை முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு பாருங்கள், இங்கே பாதிக்கிட்ட வேலை முடிச்சிட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து 3 ஃப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐயோ, என்னது இது? ஒன்றும் ஆகலை. ஐயோ, கீழே விழுறேன், என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணி தான் ஆகணும். வீட்டு அப்கிரேட் பண்ணுறோம். மேலே போய் இப்போ வந்து மேலே போயிட்டு இந்த இதில் பிடிக்கணும். இங்கே ஐயோ, இங்கே இல்லை, நடுவில் வந்து நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். இந்த ரூமை வந்து நம்ம செஸ்ட் ரூமாக மாற்றிக்கலாம். செஸ்ட்டு ரூம்னா செஸ்ட்டு ஃபுல் ஆஃப் செஸ்ட் தான். அப்புறமா அதுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமை வந்து ஒரு ரூமாக மாற்றுவோம். என்னன்னு தெரில நம்மளுக்கே. ஐயோ, பார்த்து குடிஞ்சிக்க வேண்டியதான், அப்போ கரெக்டாக இருக்கும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஐயோ பை வச்சாச்சு, பர்ஃபெக்ட். இப்போ இங்கே ஐயோ ஏழுமடா. ஓகே, இங்கே ஒன்று, இங்கே அவ்வளோதான் மக்களே. எப்படியும் அது பாதி முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று,
இங்கே ஒன்று. இப்போ நான் கிளாஸ் செஞ்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மகளே கிளாஸையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிளாஸை அப்படியே அழகாக அடிக்கிட்டே வரணும். பார்த்தீங்களா கிளாஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது கிளாஸை போடுறதுல ஒரு நன்மைங்க. நம்ம மேலே இருக்கிற டாப் ஃப்ளோரில் இருக்க பார்த்தீங்களா, அந்த டாப் ஃப்ளோரில் வந்து 3ஆவது ஃப்ளோர் வந்து நம்ம இதுவே போட தேவையில்ல. அதாவது நம்ம வந்து மேலே வந்து கவரே போட தேவையில்ல. கவரே போட தேவையில்ல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ஃப்ளோருக்கு வந்து டாப் வந்து கண்ணாடியில் பண்ணிடலாம். கண்ணாடியில் பண்ணால் மேலே நடக்கும் போது கீழே என்னெல்லாம் நடக்குது, செஸ்ட் ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது செஸ்ட் ரூமுன்னு நான் தனியாக வச்சுருக்கேன்னா என்ன நிறையா பொருள் வந்து எனக்கு வருது. லாஸ்ட்டில் உங்களுக்கு அயன் ஃபார்மும் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், காட்டுறேன். இது நல்லா நிறையா பொருள் வருது. இந்த ஃபுல்லாக கண்ணாடி வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மகளே எப்படியா ஃபுல்லாத்தையும் கண்ணாடி வச்சு முடிச்சாச்சு. இப்போ செஸ்ட்டை தான் வைக்கணும். செஸ்ட் எங்கே இருக்குன்னா அதோ 64 செஸ்ட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ட்ராப் பிடி செஸ்ட்டாக ஏதோ செஸ்ட்டு எல்லாம் செஸ்ட்டு தான். இப்போ வந்து செஸ்ட்டு இப்போ எங்கே சைடில் இப்போ எந்த சைடில் வந்து வியூ பார்க்க நல்லா இல்லையோ அந்த சைடுக்கலாம். இந்த சைடு வியூ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த சைடு பார்க்கவும் நல்லா இருக்குது. இந்த சைடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதனால் இந்த சைடு செஸ்டர்ஸ்லாம் வைப்போம். எல்லா செஸ்ட்டையும் அழகாக பொறுமையாக அடைய அமுக்கணும். இப்படி அமைக்காச்சு. ஓகே. இப்போ வந்து கீழே குனிஞ்சிட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஐயோ இது வேறு இதாகுது, கரெக்டாக வைக்க முடியல. இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறமா ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று லாஸ்ட்டில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று லாஸ்ட்டில் இங்கே ஒன்று. ஓகே. கண்ணாடி, ஐயோ கண்ணாடி இப்படி உடைகிறேனே. இந்த சைடில் ஃபார்ம் இருக்குது, அதனால் இந்த ஃபுல்லாக மறைச்சிடலாம். ஓகே கரெக்டாக இருக்குது. இந்த சைடும் பார்க்க நல்லா இல்லைங்க, அந்த லாவாலாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியுது. இங்கேயும் அப்படியே செஸ்டஸ்லாம் வச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு செஸ்ட்டையும் பத்திரமா பண்ணணுங்க. பண்ணுறோம் கஷ்டப்பட்டணும், எனக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் தெரியுமா. இப்போ வந்து இங்கே வந்து ஃபுல்லாக கிளாஸ் வச்சு கவர் பண்ணணும். ஐயோ கிளாஸ் பத்துமானும் தெரில, பார்ப்போம். என்கிட்ட இதுக்கு மேலே கிளாஸ் ஐயோ ஏற முடியலையே. இது உடன் பில்காக்ஸை வச்சு தான் ஏறணும். நம்ம வந்து இங்கே 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 அப்புறம் இங்கே ஒன்று. ஐயோ 727 தான் இருக்குது, 10 மானம் தெரில. பத்தணும், 10 ஆகணும் மக்களே. இப்போ இங்கே ஏறிடலாம். சரி இங்கே ஏறிட்டு ஐயோ கீழே குந்துட்டு வை 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 வச்சுட்டேன். இந்த கிளாஸ் பத்தாது போல் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே நிறையா கிளாஸஸ் வந்துருச்சு. ஐயோ மேலே ஏறணுமா. ஐயோ இங்கே இருக்கு லேடர். இதை உடைச்சி ஆகணும் தான், வேறு வழி இல்லை. இந்த இதை அப்போ தான் உள்ளே போக முடியும். ஐயோ கிளாஸோட ஆடையிடு, கிளாஸை உடைக்கிறதுனா என்னெல்லாம் உடைக்கிறான் பாரு. ஏய் என்னடா உடைக்கிறேன் நான். நான் அதை உடைக்கவே சொல்லடா, நான் இதோட உடைக்கிறேன்னு. இப்போ வந்து லேடருங்க, லேடரு ஒன்று இருக்குது. லேடர் இங்கே அவ்வளோதான். ஓகே லேடரையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து வந்தாச்சு. சரி ஓகே இருங்க, எங்கடா அது. இங்கே வந்து ஒரு லேடர் அப்படியே வச்சிடலாம். பொறுமையாக வா, நிதானமாக வச்சிரு. ஐயோ வைக்க முடியலையே மக்களே. வச்சுட்டோம் சாச்சு மக்களே, சாச்சு. ஐயா ஹார்ட்டை பாருங்கள் எப்படி துடியுது. இதில் உங்கள் ஹார்ட்டு தான் அம்மாங்களே. ஐயோ இங்கே இப்படி திறந்து வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் மேலே ஏறி வரும்போது இதுவாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. எல்லாவற்றையும் உடச்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னு டைம் ஆயிடும். இதை இப்படி அப்புறம் இந்த கிளாஸையும் இங்கே இப்படி அவ்வளோதான். இது செஸ்ட் ரூம் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
வந்து இங்கே பிளாக் உடைக்கணும். உடைச்சிட்டேன். இங்கேயும் ஒரு பிளாக் உடைக்கணும். இங்கேயும் உடைச்சிட்டேன். இதையும் ஒரு பிளாக் உடைக்கணும். இதையும் உடைச்சிட்டேன். இப்போ மேலே போகிறதுக்கு ஐயோ எங்களை பார்த்து உடைக்கலை. இப்போ வந்து உப்ளாங்க்ஸ் இங்கே ஒன்று. ஐயோ உப்ளாங்க்ஸ் வந்து நிறையா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஜேர்னிக்கு போகிறதுக்கு இன்றைக்கி இந்த அடுத்த வீடியோவில் நம்ம ஜேர்னி பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதுவும் அப்புறமா மைனிங் தான். நான் ஃபுல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே எப்படியோ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை தான் இது இருக்குது. அதான் ஓகே ஒன்றும் இல்லை போகலாம். இங்கே வந்து இப்போ ஒன்றும் அவன்கிட்ட இது இல்லை. பட் பரவாயில்ல. இப்போ எப்படி மேலே ஏறுறது? ஐயோ நான் வேறு இப்படி பண்ணுறேன் மகளே. ஐயோ டக்குன்னு போ. மற்ற வீடியோ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மகளே. ஒரு வழியா அப்படியோ கஷ்டப்பட்டு வீடை பண்ணியாச்சு. இப்போ கீழே போய் வீடு எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஓகே வாங்க போகலாம். ஐயோ இறங்குடா. ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? ஓகே நான் வந்து இப்போ வந்து வெள்ளம் வந்து அடுத்த பாட்டில் நான் அப்புறமா நிறைய கேமிங் வேறு போடணும். நம்ம என்ன கேமிங்ஸ் போடணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க மக்களே. ஒரு வியூஸ் கூட போக மாட்டேங்குது ப்ளீஸ் மக்களே ப்ளீஸ். இந்த வீடியோவில் 5 லைக் டார்கெட்டு, 60 வியூஸ் டார்கெட். என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறேடா? அது கூட வரல மக்களே. ப்ளீஸ் மக்களே நீங்கள் கொஞ்சம் ஆதரவு காட்டுங்க மக்களே. ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு வியூஸ் ஒரு தடவை பார்த்தா என்ன மக்களே ஆகப்படுது. ப்ளீஸ் மக்களே ப்ளீஸ். ஓகே ஒன்றும் இல்லை வாங்க போகலாம். வீடை பார்த்தீங்கன்னா சாமியாக இருக்குது. பெருசாகிடும். இன்னும் இந்த வீடை பெருசாக்கணுன்னா கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். சரி ஓகே. நம்ம அயன் ஃபார்ம்னு உனக்கு அடி வச்சுருந்தோமே அதுக்கு என்ன ஆச்சு? சரி போய் பார்த்துட்டு வரணும். வெயிட் பண்ணுங்கள். நான் அயன் ஃபார்ம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மகளே. அப்படியே அயன் ஃபார்ம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்முக்கு வாட்டர் சோர்ஸ் மாதிரி ஒரு வழியை போட்டிருக்கேன். திறந்த கிழமா 3, 2, 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதான் ஒரு பிளாக் இல்லை. ஓகே அவ்வளோலாம் கிட்டத்தட்ட ரொம்பிச்சு. சூப்பர் தான். நம்ம அயன் ஃபார்ம் செம்மையாக ஒர்க் ஆகுது. இந்த அயன் ஃபார்ம் மாதிரி இன்னொரு அயன் ஃபார்ம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். டிஸ்கிரிப்ஷன் தாங்க ரொம்ப மோசமான டிஸ்கிரிப்ஷனுங்க. ஐயோ வாயிலே வர மாட்டேங்குதுங்க. அது வரவில்லை. ஐயோ பரவாயில்ல விடுங்க. இருக்கட்டும். ஐயோ இது வேறு பாலம். ஐயோ காண்டிது பாலம். ஏறடா டக்குன்னு போடா. இந்த மாதிரி பட்டன் நம்புனா டக்குன்னு போகிறான். இப்போ தான் நானே கவனிக்கிறேன். இப்போ அந்த சைடில் போயிருந்தீங்கன்னா நம்மளோட மைனிங் தெரியும். மைனிங்கா வந்துட்டோம். மைனிங்கா மாடு வெளில போகிறேன். என்ன வெளில போறியா நீ? ஐயோ ஐயோ பிளாக்கு வச்சுருந்தேன். ஐயோ பிளாக்கு காணுமே. பிளாக்கு போச்சு போ. இப்போ ஒரு பிளாக் வச்சு தான் ஏறணும். 2 பிளாக்கு. அப்புறம் இங்கே வந்து இங்கே 1, 2 மேலே ஏறியாச்சு. இப்போ அங்கே ஒரு லைட்டு தெரியுதா? அதுதாங்க நம்மளோட இது. என்னடா லைட்டில் மைனிங் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படியாட்டு மாதிரி இல்லாமல் பெருசாக தான் போட்டு வச்சுருக்கேன். ஐயோ இது இல்லை மக்களை. இது வந்து வேறு இது வந்து வேறு மாதிரி. நான் சொல்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கே தெரியாமல் பண்ணி வச்சுருந்தேன். அது காணுமே. ஐயோ இப்போதைக்கு அது இது 2மே ஒரே கேவு தான் வரும். பட் அதில் நான் ஒரு கட்டி வச்சுருந்தேன். அடையாளம் தெரியாததுக்கு இது போட்டு வச்சுருந்தேன் மக்களே. டார்ச்சு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஒழுங்காக வேறு மாதிரியாக பண்ணியிருக்கலாம். சரி கீழே போய் பார்க்குறேன் அது இருக்கான்னு. ஐயோ செத்துட்டேன்னா. இப்போ இங்கேருந்து தான் போனோம். சரி வாங்க போக வேண்டியதான். ஐயோ மக்கள் நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இதான் நம்ம மைனிங் பிளேஸு. பார்த்தீங்களா அப்படி மைனிங் அப்படியே யாரும் வராத மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு குகை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸ் எடு. தோண்டிக்கிட்டே இருக்கணும். தோண்டு 1, 2, 3, 4, 5, 6
இப்படி தோணலாமா இல்லை படிக்கட்டு மாதிரி தோணலாமா? படிக்கட்டு மாதிரியே தோணலாம். 4 5 6 7 8 ஒரு ரொம்ப இருட்டாக மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிச்சு. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரில. ஐயோ என் பொருளாங்க கடமை ஏதோ இங்கே விட்டாச்சு. இப்போ வச்சுட்டு இங்கே 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 என்னங்க ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ரிசோர்ஸஸ் ரொம்ப சர்சஸ்ஸாக கிடைக்கவே மாட்டேங்குது. ஐயோ வாட்ச் போ, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் சைட்லேயே தோணணும், இல்லைன்னா சைடில் இருக்கிறத மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இப்போ சைடில் போய் தோணலாம் கொஞ்சம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஒன்றுமே கண்ணு தெரிய மாட்டேங்குது. 15 16 17 18 19 20 21 22 ஏதாவது முக்கியமான பொருள் வந்தால் அவங்களுக்கு ஸ்கால்ல ரொம்ப டீப்பாக போயிட்டேன். ஒன்றுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. காண்டாயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே வந்துட்டேன். கொஞ்சம் கீழே போயிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் மைனிங்கு போகிறோம். அப்போ நம்மளோட ஜெர்னி ஜேர்னி அதாவது நம்மளோட வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். இது என்னடா வீட்டை அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இது வீடு மாதிரியே கட்டலைங்க. ஏதோ ஜாம்பி சீட் வந்து தப்பிக்கிறதுக்குன்னு இப்படி கட்டினேன். ஏன்னா இந்த ஜாம்பி பயலுங்க இங்கே கோடிக்கணக்கான பாருங்கள். ஆரம்பத்தில் க்ரீப்பரு வெளில கோல்டு க்ரீப்பரு. ஐயோ என் வீட்டுக்குள்ள மாடல் வீட்டில் வந்து எடுத்த சாவு கோல்டு. இப்போ என் பேசுனது என் தங்கச்சி, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கோல்டு. ஐயோ கிரீப்பருங்க, மொத்த கிரீப்பாக வந்துச்சு. செத்தேன். ஐயோ சாவம், அங்கே போய் சாவம். ஐயோ அப்பா தப்பிச்சண்டா சாமி. ஐயோ வெள்ள ஓடு சாமி ஓடு. அப்பா இவங்க தப்பிச்சு. ஐயோ மாட்டுக்கிட்ட மாடியோ. ஐயோ மக்களே எல்லாம் முடிச்சுக்கிறேன். ஏதாவது பண்ணி ஏதாவது மேலே எல்லாம் பிளாக் வச்சு. ஐயோடே பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள வைக்கிறானுங்கடா மக்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை இதுன்னு. இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கே எப்போ இதெல்லாம் எங்கே இருக்கிறானுங்க? ஒரே ஓட்டமாக ஓடிடலாமா? ஆனால் என்ன ஐயோம்மா அப்புறம் ஐயோ உள்ளே வராத வந்துட்டான் சத்தா போட மாட்டினாடா. ஐயோ நான் வேற இது எடுத்துகிட்டு வரல. சாவுடா நீ செத்தடா. நீ என்ன பார்த்தா வாடா. ஐயோ ஸ்பைடரோட வந்திருக்காங்க. அத்தனை பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வேலையை பெருசு பண்ணுறானுங்க. எப்போடே இது வேற இதுக்கா இது வேற அடிக்குமாடா. ஐயோ பிளாக் வேறு உடஞ்சி கிடக்குதுங்க. இதை பார்க்கலங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. அங்கே நிறைய போ கிடைக்குது. அதையும் அப்படியே எடுத்துனதில்ல. அது ரொம்படாமல் அப்படியே எடுத்துரு ஓடுறா சூழன். யப்பா ஒரு செகண்டில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஐயோம்மா ஏன்டா பயம் புத்துறீங்க? யாரும் இல்லை, ஓட வேண்டியதான். சம்பான்னு ஓட வேண்டியா. மேலே இப்போ மேலே எப்படி போகிறது? இதோ இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் நம்ம போட்டு வச்சுருந்தது. இப்போ இது மேலே இப்படி இங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துட்டு இப்படியே மேலே போய்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அப்படியே உள்ளே போ கொஞ்சம் தூரம் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இது மாதிரி போகிறது. இதை நம்ம 3 ஐயோ பரவாயில்ல, அது அப்புறம் பண்ணிக்கலாம். ஐயோ ரிமியூஸ் எங்கடா. டக்குன்னு போ. ஐயோ அடிக்க ஆரம்பிக்குது. ஏய் அதுக்குள்ளே சேர்த்துட்டேண்ணா. ஆமாம் சரி விடு. அப்படியே மேலே வந்தாச்சு. ஒரு பொருளாக அதுவும் ஆகாது. இப்போ நான் ஒரு டைமண்ட் கண்டுபிடிச்சேன்னு சொன்னல, அதை மட்டும் காட்டிட்டு உங்களுக்கு முடிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காட்டிட்டு டைமண்டை காணும்.
நான் நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். டைமண்டை காணும், எங்கே வச்சேன்னு தெரில. சரி, அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், இதோட கேம் பிளே முடிச்சிக்கலாம். பாய் ஃப்ரம் ஜே கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், அப்படி ஷேர், அப்புறம் ஒரு காமெண்ட் பண்ணிட்டுருங்க ப்ளீஸ். ஒன்றுமே வர மாட்டேங்குது ப்ளீஸ்.